அனைவருக்கும் வணக்கம். சிற்றிலக்கியம் தூது பற்றி பார்க்கலாம் வாங்க. காமம் மிக்க கழிப்படர் கிளவி என்ற தொல்காப்பிய அடியின் அடிப்படையில் தோன்றிய இலக்கியம் தூது ஆகும். தொடை என்றால் மாலை, தொடை வாங்கி வா என்று கூறும் இலக்கியம் தூது. கலிவெண்பாவால் பாடப்படுவது தூது. கலிவெண்பாவில் கலித்தொகையும் வெண்டலையும் கலந்து வரும். தூது இலக்கியத்திற்கு வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்ற பெயர்களும் உண்டு. தூது என்பது அகத்தூது, புறத்தூது என இரு வகைப்படும். ஓதல் பகையே தூதிவை பிரிவே. ஓதலும் தூது உயர்ந்தோர் மேன என தொல்காப்பியர் புறத்தூது குறித்து கூறியுள்ளார். அகத்தூதில் தலைவியே தலைவனிடம் தூது அனுப்புவாள். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தூது பாடல் பாடியுள்ளனர். இவை நாயகன் நாயகி பாவனையில் பாடப்பட்டவை. தோழி தாயே பார்ப்பான் பாங்கன், பாணன் பாடினி இளையர் விருந்தினர், கூத்தர் விறலியர் அறிவர் கண்டோர், யாத்த சிறப்பின் வாயில்கள் என்ப என்று தொல்காப்பியம் அகத்தில் தூதாக செல்லும் 12 பேரை குறிப்பிடுகிறது. அகத்தில் அஃறிணை பொருளையும் தூது அனுப்பலாம். பயிரரும் கலிவெண்பாவினாலே உயர்திணை பொருளையும் அஃறிணை பொருளையும் சந்தியின் விடுத்தல். முந்துறு தூது என பாட்டியல் புலவர் நாட்டினர் தெளிந்தே என்பது இலக்கண விளக்க பாட்டியில் கூறும் விளக்கமாகும். இயம்புகின்ற காலத்து எகினம் மயில், கிள்ளை பயம்பெறு மேகம், பூவை பாங்கி, நயந்த குயில், பேதை நெஞ்சம், தென்றல், பிரமரம் இரைந்துமே தூதரைத்து என்று பாட்டியல் நூல் கூறுகிறது. எகினம் அப்படின்னா அன்னம், கிள்ளை கிளி, பூவை நாகனவாய் பறவை, பாங்கி தோழி, பிரமரம் வண்டு. இந்த 10 தூதையும் பாடியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. தசவிடு தூது எனும் நூலை பாடியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இலக்கியத்தில் வரும் அகத்தூதுகள் காணலும் கழறாது கழியும் கூடாது, தேன் இமிர் நறுமலர் புன்னையும் மொழியாது, ஒரு நின் அல்லது பிரிதியாதும் இலனே, தன் தூது ஊதிய வண்டினம் கிளி சிறந்து, பரையிய தளரும் துறைவனை நீயே சொல்லல் வேண்டுமால் அல்ல. அகநானூற்றில் 170வது பாடல் தலைவி தலைவனுக்கு நண்டை தூது அனுப்புவது. நன்றி, வணக்கம்.